இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களைப் போல கிறிஸ்துக்குள் இருக்கின்ற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கின்ற நாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாமா? கிறிஸ்துக்குள் வாழ்கின்றவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாமா? ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாமா என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே பணம் தேவைப்படுகிறது, நகை நட்டு தேவைப்படுகிறது, ஆடம்பரமான வாழ்க்கை தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்களைப் போல நானும் வாழ வேண்டாமா என்று சொல்லி அவனும் படிக்க வைக்கிறான், நானும் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான அவனுக்கும் பணம் தேவைப்படுது, எனக்கும் பணம் தேவைப்படுது. போதும் என்கிற தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி உங்களுக்கு போதும் என்ற மனதுடன் இருக்கக்கூடியவராக இருக்கிறீர்களா என்று சொல்லி நம்மளை நாமே பரிசோதனை பண்ணி பார்க்குறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாரா? எங்கேயாவது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பது சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவோ இடமில்லை என்று சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட தேவாதி இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார். நாமும் அதே போல வாழும் முயற்சிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.